கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி டெல்லியில பெரிய அளவுல போராட்டம், மாணவர்கள் அதிக அளவுல பங்கேற்பு. இது டெல்லி ஜந்தர் மந்தர்ல ஏன் இந்த போராட்டம் நடக்குது, யாரை எதிர்த்து இந்த போராட்டம் நடக்குது, இதை பத்தின டீடைல்டான விஷயத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுல மத்திய அரசு என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சிருக்கு அப்படிங்கிறதும் இதுல தெளிவா தெரிய போகுது. ஓகே, இந்த கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியோட நிறுவனர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அபிஜித் அப்படிங்கிறவர். இவரு அமெரிக்காவுல வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்தியாவை சேர்ந்தவர். இவரு தான் ஃபர்ஸ்ட் இந்த வந்து கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி அப்படின்னு எக்ஸ், இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி சோசியல் மீடியாக்கள் எல்லாம் உருவாக்குறாரு. இந்த கட்சிக்கு பேர் ஏன் அது கரப்பாம்பூச்சி மக்கள் கட்சி? இந்த பேர்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஒண்ணு இருக்கணும் இல்லையா? இதுக்கு என்னடா வினோதமா இப்படியெல்லாம் ஒரு பேர் வச்சிருக்காங்கன்ட்டு அதுக்கு நம்ம என்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு கோர்ட்ல நீதிபதி அவர்கள் ஒரு வாதத்துல சொன்ன ஒரு வார்த்தை தான் இதுக்கான ஆரம்ப புள்ளியா இருந்திருக்கு. அது என்ன சொன்னாரு அப்படின்னா, மே 16 அந்த டைம்ல வந்து கோர்ட்ல ஒரு ஹியரிங் நடந்துட்டு இருக்கு. அந்த டைம்ல இந்தியாவோட தலைமை நீதிபதியான சூரியகாந்த் அப்படிங்கிறவர் வந்து வேலை இல்லாத இளைஞர்களை எல்லாம் கரப்பாம்பூச்சிகள் மற்றும் இந்த சமூகத்துக்கான ஒட்டுண்ணிகள் அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவல்கள் பரவுது. இதை பார்த்து நிறைய இளைஞர்கள் கொந்தளிச்சுக்கிட்டு இருந்தாலும் கூட அமெரிக்காவில் இருந்தக்கூடிய அந்த அபிஜித் அப்படிங்கிறவர் வந்து, ஓ, வேலை இல்லாத இளைஞர்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து கரப்பாம்பூச்சியா அப்படின்னு சொல்லி அதோட பேஸ்ல இருந்துதான் கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே எக்ஸ்லயும் சரி, இன்ஸ்டாகிராமும் சரி வச ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ், அதாவது ஜென்சின்னு சொல்லக்கூடியவங்கல இருந்து பல இளைஞர்கள் எல்லாருமே இந்த பேஜுக்கு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பத்துல பல பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ல இருந்து எல்லாருமே இது சும்மா ஒரு மீம் பேஜ்பா, சும்மா காமெடி பண்ணிட்டு போயிருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த காலகட்டத்துல இது ஒரு தீவிரமான அரசியல் இயக்கமா உருமாறுது. அப்படிங்கும்போது உண்மையிலேயே சொல்ல போனா ஒரு பயத்தை தான் அவங்களுக்கு கொடுத்துச்சுன்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா, இந்தியாவில மட்டும் அவங்களோட காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற எக்ஸ் வலைதள பக்கத்தை பிளாக் பண்ணிட்டாங்க. பட் இன்ஸ்டாகிராம்ல இன்னைக்கு தேதி இப்ப நிலைமை வரைக்கும் அவங்களுக்கு 22.2 மில்லியன் ஃபாலோவர்ஸ், அதாவது 2 கோடிக்கும் மேற்பட்ட ஃபாலோவர்ஸ் அவங்களுக்கு இருக்காங்க. அதனாலயே என்னவோ தெரியல, இன்ஸ்டாகிராம்ல அவங்க எதுவுமே பண்ண முடியல. இன்ஸ்டாகிராம்ல ஸ்டில் தே ஆர் இன் ஆக்டிவ். இப்ப அடுத்த கட்டத்துக்கு வரும். இவங்க சோசியல் மீடியாவில பயங்கரமா ஃபுல்லா நிறைய வீடியோஸ் போட்டு ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்காங்க. திடீர்னு எவ்வளவு நாள் தான் சோசியல் மீடியாவிலே அரசியல் பண்ணிட்டு இருக்குது, களத்துல இறங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வர ஜூன் 6ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு டெல்லியில போராட்டம் அப்படிங்கறத அந்த அபிஜித் அப்படிங்கிறவரு அமெரிக்காவில இருந்துகிட்டே அறிவிச்சாரு. எதுக்கு போராட்டம் அப்படின்னா, இப்ப போன மாசம் வந்து ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸை பாதிக்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அதாவது நீட் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ் ஆனிச்சுன்னு சொல்லி நடந்த நீட் எக்ஸாமை கேன்சல் பண்ணது. அடுத்து 12th சிபிஎஸ்இ 12th போர்டோட எலெக்ஷனோட ரிசல்ட் வெளியிடும் போது அதுல நிறைய குளறுபடிகள் நடந்தது. அது போக நிறைய எக்ஸாமோட ரிசல்ட்ல அந்த கண்டக்டிங் மெத்தட்ஸ் எல்லாம் கூட நிறைய சிக்கல்கள் நடக்குது. இதையெல்லாம் எதிர்த்தும் பிளஸ் இந்த நீட்டோட கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுனால கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க. அதாவது நீட் எக்ஸாம்ல கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி அது கேன்சல் ஆயிடுச்சுன்றதுனால. இப்போ ஒரு விஷயத்தை எடுத்து பாருங்களேன். இப்போ ஒரு சில பேர் வந்து காசு கொடுத்து கொஸ்டின் பேப்பரை வாங்கி அந்த லீக்கேஜ் கொஸ்டின் பேப்பரை பார்த்து படிச்சு எழுதிட்டாங்க அப்படிங்கிற ரீசனுக்காக மொத்த எக்ஸாமையும் இங்க கேன்சல் பண்றாங்கன்ற போது ஒரு வருஷ கணக்குல ஃபுல்லா இதுக்காகவே காத்திருந்து தயார் பண்ணி வந்து நம்பிக்கையோட எக்ஸாம் எழுதின பல பேரும் இதுல பாதிக்கப்படுறாங்கல்ல. இல்ல திரும்ப இந்த எக்ஸாம் கேன்சல், திரும்ப எக்ஸாம்னா அதுல பல ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திரும்பலாம் எங்களால இந்த எக்ஸாமை ஃபேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மன உளைச்சல்லையே ஒரு சில மாணவர்கள் இறந்துட்டதா தகவல் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் இந்த கவர்மெண்ட், இந்த ஒன்றிய கல்வித்துறை அமைச்சகம், அதுல அமைச்சரா இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டு அவரோட அமைச்சர் பதவியில இருந்து விலகணும் அப்படிங்கறத தான் முதன்மை கோரிக்கையா வச்சு டெல்லியில இந்த போராட்டத்துக்கான அறிவிப்பு கொடுத்து அதை இன்னைக்கு காலையில இருந்து நடத்திக்கிட்டும் வராங்க. இப்ப வரைக்கும் ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கு. ஆரம்பத்துல இந்த ஆர்ப்பாட்டத்துக்கான அறிவிப்பு வந்த உடனே சோசியல் மீடியாலாம் பல கூட்டங்கள் வந்து அவங்க சோடா பாட்டிலோட வர போறாங்க, அப்படி வர போறாங்க, இப்படி வர போறாங்கன்னு நிறைய பொருள்களை கிளப்பிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா, இப்ப அவர் வந்து வந்தார் அப்படின்னா அவரை ஏற்கனவே ட்விட்டர் எல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க. இப்ப வந்தாருன்னா அவர் எப்படி அரெஸ்ட் பண்ணுவாங்க, அரெஸ்ட் பண்ணாங்கன்னா அப்ப இது ஒரு பெரிய கலவரமா மாத்திரணும் அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவல்கள் சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. ஆனா இதுக்கெல்லாம் அப்படியே டோட்டலா ஆப்போசிட்டா அவங்க இதையெல்லாம் பார்த்துட்டு உஷாராகி சோசியல் மீடியாலேயே வாட் டூஸ் அண்ட் வாட் டோன்ட்ஸ் அப்படிங்கறத சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. டூஸ் லிஸ்ட்ல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, போராட்டத்துக்கு வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் தங்கள் கைகள்ல ஒரு புத்தகமும் ஒரு தேசிய கொடியும் எடுத்துக்கிட்டு வரணும், பிளஸ் முடிஞ்சா ஒரு பூவை எடுத்துக்கிட்டு வாங்க அப்படிங்கறதையும் சொல்லிட்டாங்க. அந்த பூ எதுக்கு அப்படின்னா, வரக்கூடிய காவலர்கள்ட்ட எல்லாம் கொடுத்துருங்க. ஒரு அமைதி, இந்த ப்ரொடெஸ்ட்ங்கிறது முழுக்க ஒரு அமைதி வழி போராட்டம் தான். இதுல வயலன்ஸ்க்கு கொஞ்சம் கூட இடமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்திட்டாங்க. அதுக்கு அடுத்தபட்சமா இன்னைக்கு வெயில் ரொம்ப அதிகமா இருக்க கட்டமா இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு ஹைட்ரேட்டடா இருக்கிறதுக்கு உங்களுக்கு தண்ணி பாட்டில்கள் பிளஸ் சன்ஸ்கிரீன் இதெல்லாமும் எடுத்துட்டு வந்துருங்க இப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவே தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டது. அதை தாண்டி வரக்கூடிய ஒவ்வொருவர்களும் கையில செல்போனோட வாங்க, நம்மளை தாண்டி இங்க வேற யாராவது கூட உள்ள நுழையலாம், எது வேணா நடக்கலாம், எது வேணா சில சமூக விரோதிகள் உள்ள நுழைஞ்சு என்ன வேணா செய்ய முயற்சி செய்யலாம் அப்படிங்கிறத கணிச்சு உங்க போன்ல நடக்கிற எல்லாத்தையும் நீங்க ஒவ்வொருத்தருமே வீடியோ எடுங்க
அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்கப்பட்டது. இப்படி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இந்த அடிப்படையில எல்லாம் தயாராயிட்டாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும் போதே லடாக்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சோசியல் ஆக்டிவிஸ்ட், ரிஃபார்மர், இன்ஜினியர், அவருமே இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி கட்சிக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு ஆதரவு தெரிவிச்சு சில வீடியோக்களும் போடுறாரு. யார் அந்த பர்சன் அப்படின்னா, லடாக்கை சேர்ந்த சோனம் வாங்சக் அப்படிங்கிறவர். அவர் யாருன்னா, ஒரு இன்ஜினியர், ஒரு எஜுகேஷனல் ரிஃபார்மர், ஒரு என்விரான்மெண்டல் அண்ட் சோசியல் ஆக்டிவிஸ்ட். இன்னும் நமக்கெல்லாம் ரொம்ப ஈஸியா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நண்பன் படத்துல விஜய் அவர்கள் நடிச்ச கொசக்சி பசப்புகள் அப்படின்னு ஒரு கேரக்டர் நடிச்சார் இல்லைங்களா, அந்த கேரக்டருக்கான ஒரிஜினல் இன்ஸ்பிரேஷன் இவர் தான். இவர் எஜுகேஷனையே ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கக்கூடிய ஆள். அதனாலதான் அவர் எஜுகேஷனல் ரிஃபார்மிஸ்ட்னு சொல்றாங்க. அவரை பேஸ் பண்ணி தான் அந்த கேரக்டரே எழுதப்பட்டதுன்றதுதான் உண்மையான ஒரு விஷயம். அந்த வகையில அவரு இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. சோ இன்னைக்கு போராட்டத்துல அவர் கலந்துக்கவும் செஞ்சுட்டாரு, கையில ரோஸோட வந்தாரு. இப்ப பிரசன்ட்க்கு வந்துருவோம். இந்த போராட்டத்துல கலந்துக்கிறதுக்கு முடிவு பண்ணி இன்னைக்கு 6ஆம் தேதியும் வந்துருச்சு. இன்னைக்கு காலையில ஒரு 8:30-9 மணி போல அபிஜித் அவர்கள் யூஎஸ்ல இருந்து கிளம்பி இந்தியாவுக்கு ஏர்போர்ட்ல நடந்து வந்துட்டு இருக்காரு. ஃபுல் பிரஸும் டோட்டலா கவரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா, அவர் அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே என் விதியை இந்திய நாட்டின் அரசியலமைப்பின் கையில் ஒப்படைக்கிறேன் அப்படின்ற ஒரு ட்வீட்டை போட்டுட்டு தான் அங்கிருந்து கிளம்பியிருக்காரு. கிளம்பி ஏர்போர்ட்ல வராரு, வந்துகிட்டே இருக்காரு. ஃபுல் பிரஸும் அவரை கவர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கையில அம்பேத்கரோட ஆட்டோபயோகிராஃபி புக்கோட வராரு. வந்துட்டு வரும்போது பிரஸை கிராஸ் பண்ணும்போது ஒருத்தர் கேள்வி கேட்கறாங்க. உடனே இது வரைக்கும் நீட்டோட அந்த கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ்னால 5 பேர் செத்துருக்காங்க, அதனால இது தார்மீக பொறுப்பேற்றுக்கிட்டு ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து தன்னோட பதவியை ராஜினாமா செய்யணும் அப்படின்னு கத்திக்கிட்டே போறாரு. அங்க கட் பண்ணா அடுத்து இந்த ப்ரொடெஸ்டுக்கான அனுமதி வாங்கப்படலன்ற மாதிரி ஒரு செய்தி வருது. அதுக்காக டைரக்டா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல இவரே அனுமதி கேட்டதாகவும், சரி இவர் அனுமதி கேட்க போனா எப்படி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாரும். அப்படி ஒரு டாக்ஸ் மீடியால எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பட் அதுக்கு மாறா கவர்மெண்ட், போலீஸ் வந்து அதுக்கு பர்மிஷன் கொடுத்துருச்சு. ஏன் அப்படின்னா, இவங்க எல்லாம் வெறும் சோசியல் மீடியால மட்டும்தான் அரசியல் செய்வாங்களா, இல்ல களத்துக்கு உண்மையிலேயே இறங்கி வருவாங்களா அப்படிங்கறது ஒரு அனலிட்டிக்ஸ் பண்றதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கும். ஒண்ணு. இன்னொன்னு, இந்த டைம்ல இவங்களுக்கு அனுமதி மறுத்தோம்னா சும்மா இருக்கிறவனை சொல்லிட்டு நாமளே சூப்பர் ஸ்டார் ஆக்கி விட்ட கதையாயிரும். பெர்மிஷன் தானே கொடுத்துருவோம், என்ன செய்யறாங்கன்றதான் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி காலையில 10ல இருந்து 5 வரைக்கும்ன்றத பெர்மிஷன் கொடுத்து, ஸோ காலையில 10ல இருந்து இப்போ வரைக்கும் ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த அபிஜித் அப்படிங்கிறவரு பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் சொல்றாரு, கடந்த 10 வருஷமா இந்த பிஜேபி வந்து ஹிந்து முஸ்லீம் அரசியல் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மக்களுக்கு தேவையான முக்கியமான எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க பண்ணல அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது, இது ஒன்றும் எந்த ஒரு இயக்கமாகவோ ஒரு பிளான்ட் ஆர்கனைஸ்டாவோ இது ஒன்றும் நடக்கல, இது எல்லாமே தன்னெழுச்சியா வந்து சேர்ந்திருக்க கூட்டம் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் கிட்டத்தட்ட உண்மையும் கூட. போராட்டத்துல பயங்கரமான கூட்டம். கிட்டத்தட்ட நம்மளோட ஜல்லிக்கட்டை ஞாபகப்படுத்தி பாருங்களேன். அந்த போராட்டத்தையே ஒரு ஹாப்பினஸா, ஒரு மியூசிக், அது இதுன்னு சொல்லிட்டு எப்படி எல்லாம் வந்து அந்த போராட்டத்தை நடத்துறாங்க. ஒரு போராட்டத்தை இவ்வளவு சந்தோஷமா கூட பண்ண முடியுமாடா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பண்ண முடியல இங்க தமிழ்நாட்டுல ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு மெரினாவில. அதே மாதிரிதான் கிட்டத்தட்ட இந்த போராட்ட காலத்தையும் அங்க இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கிட்டாரை வச்சு வந்தே மாத்திரம் மியூசிக் வாசிக்கிறது, அப்புறம் நிறைய விஷயங்கள், இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. அதுல வழக்கமா இந்த ஆளுங்கட்சிக்கு சார்ந்து சில மீடியாக்கள் சில விஷயங்கள் பண்ண ஆரம்பிப்பாங்கல்ல, போய் அங்க இருக்கிற ப்ரொடெஸ்டர்ஸ்ட போயிட்டு சம்பந்தம் இல்லாத கேள்வி கேட்கறதெல்லாம் கேட்கறாங்களா, அப்படி கேள்வி கேட்கும்போது ஒரு யங்ஸ்டர்கிட்ட எதுவும் ஃபுல்லா மாஸ்க் போட்டிருக்காங்க நிறைய பேர். அப்படி இருக்கவங்ககிட்ட போய் ஒரு கேள்வி கேட்கும்போது வந்து சம்பந்தமில்லாத கேள்வி ஏதோ கேட்டுப்பார் போல இருக்கு. உடனே அங்க பக்கத்துல இருந்த விவரமான ஒரு ஆள் வந்து, நீ யார், நீ எதுக்கு வந்து நீ சம்பந்தமில்லாத கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்க, ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒருத்தர் வந்து போராடுறாங்க, ஒரு விஷயத்துக்காக முன்னிக்கிறாங்க அப்படின்னா அதை கெடுக்கிற வகையில நீ எதுக்கு சம்பந்தமில்லாத கேள்வி எல்லாம் கேட்கறன்னு சொல்லி கேட்கிற கேள்வியில அந்த ரிப்போர்ட்டர் மைக்கை தூக்கிட்டு சாரின்னு சொல்லிட்டு ஓடவே செஞ்சாரு. कॉकरोच की स्पेलिंग क्या है, व्यूज बटोरने, मेन मीडिया को टीआरपी बटोरनी है, तुमको व्यूज बटोरने। लोग डिफेंड मत करो किसी को, दिल चट्टा भी बोला जाता है कॉकरोच को, किसी को डिफेंड मत करो, ये जज मत करो किसी को, जज करने की कोशिश मत करो, ये आप जज कर रहे हैं। क्या होता है हिंदी में बोलो, हिंदी में बोलो, चाहे कोई भी नाम हो, कॉकरोच क्या होता है, यहाँ जज करने के लिए आए हो, व्यूज को बटोरने के लिए आए हो, मेन मीडिया को टीआरपी चाहिए और तुमको व्यूज चाहिए। அடுத்த கட்டமா ஒரு அம்மா தன்னோட குழந்தையோட, அதாவது ஒரு 13 வயசு பெண்ணோட வந்து நின்று போராட்டத்துல இருக்காங்க. அவங்க கிட்ட ஒருத்தர் போய் மைக்கு நீட்டும்போது அவங்க சொல்றாங்க, இல்ல இந்த எஜுகேஷன் சிஸ்டம்ங்கிறதே வந்து டோட்டலா கொலாப்ஸ் ஆயிருக்கு, நாங்க ரொம்பவே அப்செட் ஆயிருக்கோம், அதனால ஒரு ரிஃபார்ம்ங்கிறது கண்டிப்பா வேணும் அப்படிங்கறதையும் அவங்க பதிவு பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மாணவர்கள் சேர்ந்து பிளஸ் ஒரு ஜென்சி கிட்ஸ்க்காக சேர்ந்து ஒரு போராட்டம்ன்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்து அதுல சில ஆக்டிவிஸ்ட் வராங்க, அடுத்து மக்களும் சேர்ந்து இணையறாங்க அதுல. அதுக்கப்புறம் சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் இந்த மீட்டிங்ல வந்து இப்ப இணைஞ்சிட்டாங்க. ஸோ இந்த போராட்டம், இந்த ஆர்ப்பாட்டம்ங்கிறது எல்லாருமே உற்று நோக்கக்கூடிய அளவுக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்கு. நிச்சயமா இந்த போராட்டம் ஒரு கவனம் பெற்றுருச்சுன்னு தான் சொல்லணும். அந்த வகையில அபிஜித் அவர்கள் தன்னோட ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே வெற்றி பெற்றுட்டாரு அப்படிங்கறதான் சொல்லணும். இது 5 மணி நிலவரப்படி.
இறுதியா இந்த வீடியோ பேசிட்டு இருக்க டைம்ல இதுக்கு முன்னாடியே இன்னொரு விஷயத்த அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, எல்லாருமே ரொம்ப அலர்ட்டா இருங்க மக்களே, இந்த கோடி மீடியா என்ன வேணா செய்யலாம், நம்மள ட்ரிகர் பண்ற மாதிரி யார் வேணா வந்து என்ன கேள்வி வேணா கேட்கலாம், யாருமே அதுக்கு ஈல்ட் ஆயிராதீங்க அப்படிங்கிற ஒரு போஸ்டையும் போட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி இந்த கோடி மீடியா அப்படிங்கறதெல்லாம் பப்ளிக்ல அவ்வளவு எளிதில பேச மாட்டாங்க. ஆனா இந்த ஆர்ப்பாட்டத்துல இன்னைக்கு நிறைய பேர் வந்து கோடி மீடியா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த தலைமை நீதிபதி ஒரு விஷயத்த சொன்னாருன்னு, அதுக்கு பின்னாடி வந்து அவரே ஒரு விளக்கமும் கொடுத்திருந்தாரு. நான் வந்து எல்லா வேலை இல்லாத இளைஞர்களையும் நான் சொல்லல. நான் வந்து சொல்லியிருந்தது போலி சர்டிபிகேட்டை யூஸ் பண்ணி பல வேலைகள்ல உள்ள புகுந்திருக்கிற அந்த இளைஞர்களை பத்தி மட்டும்தான் நான் சொன்னேன். எனக்கு இந்திய இளைஞர்கள் மீது எப்பவுமே ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு விளக்கமும் கொடுத்துறாரு. வாட் எவர் அவரோட அந்த ஒரு மிஸ்கோட்டடா இல்ல என்னன்னு தெரியல, அந்த ஒரு விஷயம் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு பார்ட்டியே உருவாக காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு ட்விட்டர்ல இன்னொரு ஹேஷ்டேக்கும் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. காங்கிரஸ் ஆப் அப்படின்னு சொல்லி, அதாவது காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் சேர்ந்து இதை வந்து ஒரு ப்ரொஜெக்ட் பண்றாங்க, இது அவங்களோட பொலிட்டிக்கல் கேம் தான் அப்படின்னு சொல்லி பிஜேபி சார்ந்து வந்து இது ஒரு ஹேஷ்டேகா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மக்கள் தன்னெழுச்சியெல்லாம் வந்ததை பார்த்துட்டு இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒன்றும் அப்படிப்பட்ட செயல்கள்லாம் இல்ல, இந்த பிஜேபி அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வெறுப்பின் வெளிப்பாடுதான் இந்த போராட்டத்துக்கு மக்கள் எல்லாரும் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ மக்களே, நீங்க சொல்லுங்க, இது பிஜேபி கட்சி ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பா, இல்ல காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சியோட பொலிட்டிக்கல் கேமா? ஏன் இத காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சியோட பொலிட்டிக்கல் கேம்னு சொல்றாங்க அப்படின்னா, இந்த அபிஜித் இருக்கார் இல்லையா, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட நிறுவனர், அவருக்கு ஆம் ஆத்மி பார்ட்டியோட ஒரு லிங்க் இருக்கிறதாகவும் ஒரு தகவல் இருக்கு. சோ இதுதான் இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ஒரு ஓவர்வியூவான ஒரு டீடைல்ஸ். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும், ஓரளவுக்கு டீடைலா சொல்லியிருக்கேன் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி ஒருவேளை நான் டீடைலா தான் சொல்லியிருக்கேன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிருங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி நீங்க டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ரெண்டாவது, அது என்ன அந்த கொஸ்டின் பேப்பர் லீக், அது என்ன நீட் பிரச்சனை, அது என்ன அந்த 12th பிரச்சனை அப்படிங்கறத பத்தியும் நீங்க டீடைலா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை பத்தியும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல நீட் கொஸ்டின் பேப்பர் லீக் இல்லாட்டி சிபிஎஸ்இ 12th ரிசல்ட் இஷ்யூ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தின டீடைல்டான வீடியோவை அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்த வீடியோல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட உங்களை பார்க்கறேன். Until then, this is தமிழ் செல்வன், தமிழ் வியூஸ். தேங்க்யூ.